நான் வந்து இன்னைக்கு ஒரு பெயிண்டிங் தான் பண்ண போகிறேன். சிம்பிள் பெயிண்டிங். அது எப்படி பண்ணலாம் நீங்கள் பாருங்கள். வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு மவுண்டன் மாதிரி வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி மவுண்டன் மாதிரி வரைஞ்சிக்கலாம். நீங்கள் என்ன 2 மவுண்டன் மாதிரி வரைஞ்சிக்கலாம். எனக்கு ரொம்ப நோட் ரொம்ப பெருசாக கேட்டாலும் நான் 4 மவுண்டன் வரைஞ்சிக்கிறேன். கீழே வந்து இந்த மாதிரி ஒரு கோடு பண்ணிக்கலாம். ரிவர்னா இங்கே வந்து ஏன் என்ன விட்டுருக்குன்னா இங்கே வந்து தண்ணி வரையணும். இங்கே வந்து தண்ணி பெயிண்ட் கலர் அடிக்கணும். நல்லா லைக் வந்து எங்கள் பெயிண்டிங் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் இது பண்ணிக்கலாம். ஸ்கை ப்ளூ எடுத்துக்கலாம். லைட் ப்ளூவையோ ஒன்று லைட் இந்த மாதிரி இங்கே கீழே வந்து ரிவர் அதனால நான் இடம் விட்டுருக்கேன். இங்கே வேணும்னா ரிவர் வரையலாம். அதுக்கு வந்து ஸ்கை ப்ளூ அடிக்கணும். இது இந்த மாதிரி லைட் ப்ளூ வச்சுக்கணும். அங்கே லைட் ப்ளூனா நார்மல் ப்ளூவையும் வச்சுட்டு நார்மல் ப்ளூ இதில் போட்டுட்டு அதோட ஒயிட் மிக்ஸ் பண்ணால் நம்ம வந்துடும். ஒன்றும் இல்லை. இது வந்து ஸ்கை இது வந்து இங்கே ஸ்கைக்கு வந்து அடிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன கலர் வேணுமோ இங்கே ஸ்கைக்கு அடிக்கலாம். ரிவருக்கு வந்து இது 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 அடிக்கணும். இது கொஞ்சமாக போட்டு ஒயிட் இல்லை ஒயிட் இல்லைன்னா இந்த இந்த இது இந்த இந்த ப்ளூ யூஸ் பண்ணோம். இது வேண்டாம். இது வந்து ஒரு பர்பிளிஷ் கலராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பாட்டில் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? இங்கே வந்து வேணும்னா சொன்னு வரைஞ்சிக்கலாம். வேணும்னா இங்கே வந்து இப்படி சன் வரையணும். ஆதிக்கு மாதிரி இப்படி கோணலாக இருக்கா வேண்டாம். ஸோ எப் இல்லை நான் வந்து இன்னும் ப்ரோ சர்க்கிள் இல்லைனால நான் வந்து நல்லா வரைஞ்சிக்கலாம். இருந்தால் நான் வாங்கி போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கோடு வேணும்னா போடலாம். அது வேறு வேலை விட்டுடலாம். நான் கோடு போட்டுருவேன். கீழே வந்து நீங்கள் ஒரு பெயிண்டிங் கலர்ஸ்லாம் இல்லைன்னா இந்த மாதிரி எது கொஞ்சம் அழுக்க இந்த மாதிரி ப்ரஷ் பென் வச்சு கலர் வச்சு ப்ரஷ் பென் வந்து நல்லா தான் இருக்கு. நான் வந்து சும்மா கல் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிடுறேன் மவுண்டனில். இல்லை வேண்டாம் மண் இருக்கிற மாதிரி கீழே இல்லை கைஸ் இங்கே பாருங்கள். இது இங்கே இந்த மாதிரி இங்கே இருக்கா கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எல்லா மவுண்டன்ஸுக்கும் என்ன பண்ணிக்கோ. ஆமாம், எல்லா மவுண்டன்ஸுக்கும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா பார்க்க பெயிண்ட் அடிச்சோன்னா பார்க்க நல்லாயிருக்கும். இது வந்து இப்போது நம்ம மவுண்டன்ஸ்லாம் எப்போவுமே இது அடிப்போம்ல, ப்ரௌன் இல்லை க்ரீன் அடிப்போம்ல. இதுக்கு வந்து இங்கே ஒயிட்டாகவே விட்டுருங்க. இங்கே வந்து ஒரு பர்பிளிஷ் கலர் ஆயில் பேஸ்டல்ஸில் வந்து ஒரு லைட் பர்பிளாக இருக்கும். அதை அடிச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ஆயில் பேஸ்டல்ஸ் இல்லை வேறு ஏதாவது தான் இருக்குன்னா ஒன்றும் பெயிண்ட் தான் இருக்குன்னா பர்பிள் அடிச்சுட்டு வந்து இதோ ஒயிட் அடிச்சுட்டு வந்து பர்பிள் அடிச்சிக்கலாம். இதோ இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணோன்னா ஒரு பர்பிளிஷ் கலர் வரும். லைட்டாக வேணும்னா நீங்கள் ஷேட் பண்ணிக்கலாம். நான் ஷேட் பண்ணல. இப்போ நம்ம பெயிண்டிங்குள்ளே போகலாம். பாருங்க கைஸ், 13 ஃபஸ்ட்டு நம்ம வந்து கீழே 13 கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்கை வச்சுக்கலாம். ஸ்கைக்கு வந்து நான் இந்த ப்ளூ இருக்கிறதால இந்த ப்ளூ ஆட் பண்ணுறேன். கைஸ் அதுக்கு மட்டும் இந்த டார்க் ப்ளூ வச்சுக்கலாம். நான் ஆனால் ஸ்கைக்கு வந்து இந்த லைட் ப்ளூ தான் அடிக்கும். இதுவும் அடிக்கலாம். டார்க் ப்ளூவும் அதுக்கு அடிக்கலாம் கைஸ். நான் வந்து இது போட்டேன். ஆனால் அது ரொம்ப கம்மியாக இருக்குது.
இங்கே பாருங்க guys, எப்படி ஸ்டூன்னு மாதிரி பண்ணுறான்னு. இங்கே பாருங்க சன்னு மாதிரியா இருக்குது, பூச்சி வந்த மாதிரி இல்லை. இது மாட்டு பாருங்க.